கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு வாழ்த்தலை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்துதான் காரியங்களை நாம் படிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த பெயர்பட்ட மாபெரும் சாட்சியத்திற்காக நாம் நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தினத்திலும் கூட நம்ம கடந்த வாரம் வரைக்கும் 7 பாடங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம 8வது வகுப்புக்குள்ள போறோம். இன்றைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு ஹாஃப் அன் அவர் சைலன்ஸ் இன் ஹெவன் அப்படின்றது. பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த ஒரு பாடமானது நம்ம எங்கிருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் அவர் எழுதி எந்தெந்த விஷயத்தை அவர் அந்த இடத்துல தரிசனமா பார்த்து எழுதிக்கிற காரியம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, அதாவது AD 96 அப்புறம் நடக்க வேண்டிய சம்பவங்களை, ஈவன் 1000 வருஷத்துல கூட நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அநேக விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெவலேஷன் புஸ்தகத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அரை மணி நேரம் அமைதல் பரலோகத்துல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 1000 வருஷத்தை நம்ம எத்தனை பகுதியை பிரிச்சிருக்கோம்? 2 பகுதியை பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு பகுதி எப்படிப்பட்டது? உபத்திரவம். இன்னொரு பகுதி எப்படிப்பட்டது அப்படின்னா சமாதானமான ஒரு ராஜ்யம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது உபத்திரவத்தை இல்லைன்னா உபத்திரவத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களை பாடங்களை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா சமாதான பூமியில சமாதான ராஜ்யத்துல நடக்க வேண்டிய சம்பவங்களை நம்ம பாடமா பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட பாடங்கள் தான் 1000 வருஷ யுகத்துக்கான பாடங்கள் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த 1000 வருஷத்துல முதலாவது பகுதியில ட்ரிபுலேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு பாடம் இல்லைன்னா இந்த ஒரு வார்த்தை வரிகள் எங்க எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நமக்கு தெரியும். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்துல எதை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 7 சபை, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள் இல்லைங்களா? ஸோ 3 விஷயத்தை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 விஷயங்களும் 7 கால சபைகளில 7 கால சபைகளுடைய சரித்திரத்தை வெவ்வேறு கோணங்களில என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 7 கால சபைகளில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, என்னென்ன சரித்திரம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வெவ்வேறு கோணங்களில, அதான் 7 முத்திரை, அதுக்கப்புறம் 7 சபை, 7 எக்காலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம் இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும்பொழுது 7 முத்திரைகளில 7வது முத்திரையில நடக்க வேண்டிய சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம். இடையில கேள்வி. ஓகேங்களா? 7 முத்திரைகளில 7வது முத்திரையில நடக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். வாசிக்கலாம். ரெவலேஷன் 8வது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று இல்லைங்களா? அப்படின்னா சோ இந்த இடத்துல 7 கால சபைகளில நம்ம வரலாற்று நம்ம எடுத்து படிக்கும் பொழுது 7வது முத்திரையை குறித்து படிச்சோம் அப்படின்னா, அந்த 7 முத்திரைகள்ல 7வது முத்திரையை உடைத்த பொழுது, அந்த சீலை ஓபன் பண்ணப்பட்ட பொழுது பரலோகத்துல அரை மணி நேரம், அதாவது ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க படிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஏழாவது 7 காலங்களை இல்லைன்னா 7 சபையை குறித்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 7வது சபை எந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துப்போம். 1874. அப்ப 1874ல 7வது கால சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே சமயத்துல சபை, அதாவது 1878ல சபையுடைய இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்துவோட ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்படி என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம். இப்படி அப்படின்னா இந்த 7வது முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்துல ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. அப்படின்னா இந்த ½ எங்க அப்படின்னா ஹெவன்ல. இதை இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. There was silence in heaven about the space of ½ அப்போ பரலோகத்துல அரை மணி நேரம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சத்தம் இல்லாத அமைதல் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாயிருக்கு அப்படின்னு ரெவலேஷன்ல நம்ம வசனத்தை படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று நம்ம இதுக்குள்ள போகலாம். அப்படின்னா வேத மாணவர்கள் மத்தியில இந்த அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபையோட இலக்கு எப்போ முடியுது, அதாவது 1,44,000 பேருடைய நிறைவு இருக்குல்ல, அந்த நிறைவு எப்ப முடியுது அப்படின்ற ஒரு டேட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்லைங்களா? அதாவது பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை ஒரு நாள்ல எத்தனை வருஷம்? 7000 வருஷம் இல்லைங்களா? அப்ப அவருக்கு ஒரு நாள்ல 7000 வருஷம். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 24 ஹவர்ஸ்க்கு, அப்புறம் 1 ஹவருக்கு, அப்புறம் அரை மணி நேரத்துக்கு கால்குலேட் பண்ணி சபையோட நிறைவு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் எல்லாம் சில காலங்கள் இல்லை, பல காலங்கள் முன்னாடியே இருந்துச்சு. 2014 முடியும், 2016 கூட சபையோட இலக்கு முடியும், அந்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுறது நிறைவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் 2019 இப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரைட்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தப்பு. அப்ப சபையோட இலக்கம் முடிஞ்சிடும் இந்த நாளுல, இந்த வருஷத்துல அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போ இது நமக்கு தெரியாது அப்படின்னா எப்படி தெரியாது இல்லைங்களா? அது வசனங்கள் இருக்கணும்ல. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், அதை ரிவீல் பண்ணல அப்படின்றத இயேசு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அதை வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 25ஆம் அதிகாரம் 11 இருந்து வசனம். மத்திய 25ஆம் அதிகாரம் வசனம் 11 13 வரை. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமார் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழுந்தீர்கள். இந்த ஓமையானது நமக்கு தெரியும். அதாவது புத்தி இல்ல கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. புத்தி இல்ல கன்னிகை யாருக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்கிறீங்க? திருச்சபையின் பிள்ளை, அழிவுக்குள்ள போற ஜனங்கள் இல்லைங்களா? புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க யாருக்கு அடையாளமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா புத்தி இல்லாதவர்கள், அதாவது திரள் கூட்ட ஜனங்கள் இல்லைங்களா? சோ அப்ப கதவு அடைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்குது? சபையுடைய ஒரு இலக்கம் நிறைவடையுது இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னா திரைப்பட ஜனங்கள் வந்து என்னதான் வந்து கேட்டாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களை அறியேன் இல்லைங்களா? சோ 13ஆவது வசனத்துல இருக்கு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சோ ஒரு விஷயத்த சொல்றாரு, பி வாட்சிங். ரொம்ப கவனமா பார்க்கணும். எதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்க விழிச்சிருக்கீங்க. ஆனா இந்த 13ஆவது வசனம் எதை குறித்து பேசுறீங்க? இப்போ மனுஷகுமாரனுடைய வருகை, வரும் நாள். ஆனா அதுக்கு முன்னாடி எதை பத்தி பேசிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து? சபையுடைய அந்த இலக்கம் நிறைவேறுதல் பற்றியும் அந்த திரள் கூட்ட கைவிடுறத பத்தியும் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓமையில் என்ன பேசப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மனுஷகுமாரனுடைய
இரண்டாம் வருகை அவருடைய நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? ஒரு கான்ட்ரோவர்ஸ் வருது இல்லைங்களா? என்ன கான்ட்ரோவர்ஸ் வருது? கண்டுபிடிச்சு அப்படின்னா இல்லைங்களா? அப்படின்னா சபையுடைய ஒரு இலக்கமானது நிறைவாடுகிற ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது ஏன் இந்த இடத்துல மனுஷகுமாரனுடைய வருகை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வசனத்தை ரோமன் டிரான்ஸ்லேஷன் படிச்சோம்னா be watching therefore because உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. neither the day nor the hour அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா அந்த நாளையும் அந்த நாளையும் உங்களுக்கு தெரியாது. இங்க என்ன இல்ல? இங்க என்ன இல்ல? சரி, இந்த கேஜேவி வெர்ஷன்ல watch therefore for you know neither the day nor the hour wherein the son of the man cometh. என்ன வித்தியாசம் இருக்கு ரோதர்ஹாம்லயும் கேஜேவிலையும்? மனுஷகுமாரனுடைய வரும் நாள் நாழிகை அப்படின்னு கேஜேவில் இருக்கு. அப்ப நம்ம தமிழ் பைபிள்ல எதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா கேஜேவில் இருக்காங்க. ஓகேங்களா? இங்க இருக்கிறதுனால அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா உண்மையா ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் அது இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல மனுஷகுமாரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன அவருடைய வரும் நாள் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? நீங்க பாருங்க, இதை நம்ம மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ல பார்த்தோம்னா இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ணிருப்பாங்க. where the son of man cometh அவருடைய மனுஷகுமாரனுடைய வரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க இல்ல. இது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல. ஓகேங்களா? அது நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது be watching therefore அப்படின்னா ஆகையால் விழித்திருங்கள், உங்களுக்கு அந்த நாளும் அந்த நாழிகையும் தெரியாது. எந்த நாளும் அந்த நாழிகை தெரியாது. கண்டுபிடிச்சிட்டோம். 12-11 வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? சபையுடைய இலக்கம் எப்ப நிறைவடையும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படின்றது என்ன பண்றதுன்னா கோட் பண்றாரு. இந்த வசனம் எல்லாம் வந்து இந்த கிங்டம்குள்ள கான்செப்ட்குள்ள கொஞ்சம் வித்தியாசப்படுகிறாங்க இல்லைங்களா? அவங்க தவறான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனா கிளியரா பார்க்கறோம் இந்த இடத்துல சபையோட நிறைவை குறித்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்க வசனத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும் இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த சபை எப்பொழுது நிறைவடையும், எந்த வருஷம் நிறைவடையும் யாராவது சொல்ல முடியுமா? எப்போது ஆவியானவர் ஜனிப்பிக்கப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நின்றுடும் ஸ்டாப் ஆகி யாராவது சொல்ல முடியுமா? எப்போது கதவு அடைக்கப்பட்டுன்னு சொல்ல முடியுமா? நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு நாளை இல்லைன்னா எந்த ஒரு வருஷத்தை கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வருஷத்துல சபையுடைய இலக்கம் நிறைவடைந்துடும் அப்படின்னு என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே சமயத்துல இந்த அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு வசனம் வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வைத்துக் கொண்டு கூட சபை இப்பொழுது இந்த வருஷத்துல நிறைவடைந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இதுக்கு சில கால்குலேஷன்லாம் போடுவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1000 வருஷத்தை 7ஆல் டிவைட் பண்ணுவாங்க, அது 7 பகுதியை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சத்திய வசனங்களுக்கும் சரி அவரோட திட்டங்களுக்கும் ஒத்துட்டு இல்லது, அது ஒத்து வரல. ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்டர்ஸ்ல என்ன இருக்கும் நம்ம அதை விசுவாசிக்கிறது நல்லது இல்லைங்களா? ரைட்டு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? அதாவது சபையுடைய இலக்கம் எப்போ நிறைவடையும் அப்படின்ற ஒரு விஷயம் அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு கூட சொல்ல முடியாது. அதுக்கும் இந்த அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கும் சம்பந்தம் இல்லை, வித்தியாசப்பட்டிருக்கு. மீண்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற வசனம் இதுல ஹெவன் பரலோகம் அப்படின்னு எதை குறிக்கும்? ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எதுல அமைதி? நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? பரலோகத்துல ஏறக்குறைய இந்த சபோகத்தை அப்படின்னு இருக்கு பாருங்களேன், ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும்
அப்ப என்ன பண்ணணும் நம்ம முதல்ல இப்போ அரை மணி நேரம்ன்றத பார்க்கலாம். ஆனா எங்க அரை மணி நேரம் பரலோகத்தில் தானே இல்லைங்களா? அப்ப பரலோகம்ன்றதை முதல்ல கண்டுபிடிச்சணும் இல்ல இல்லைங்களா? அப்ப பரலோகத்துல அப்படின்னா பரலோகம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம எதை குறித்து பேசுவோம், எதை நம்ம புரிஞ்சுப்போம். ஹெவன் அப்படின்ற ஒரு விஷயம் இது அதான் சிஸ்டர். ஓகே, சோ அப்படின்னா வானங்கள் அப்படின்னு நம்ம படிப்போம். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். மத உலகம் சரிங்களா? அப்படின்னா மத உலகத்துல அரை மணி நேரம் அமைதியில் இருக்கும் ஒரு குழு கிடைச்சிருச்சு சரிங்களா? அப்ப இப்பொழுது பாருங்களேன், மத உலகம் இருக்குங்களா? அவரோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிட்டாலும் இப்ப சாத்தான கட்டப்படுகிற ஒரு விஷயம் ஃபுல்லா எப்ப கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரபிலேஷன்ல இந்த மூன்றாவது போர் முடியும் பொழுது சாத்தான் டோட்டலா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது பைண்டட் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாடல பார்த்தோம் சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த மத உலகத்துல ரெண்டு வகுப்பார் இருப்பாங்க. ஒரு வகுப்பார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லைங்களா? அதாவது உண்மையான சபை வகுப்பார். வேற யாரும் இருப்பாங்க? எல்லாரும் தான் இருப்பாங்க இல்லைங்களா? வேற யாரும் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெயர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. சொல்லுங்களேன். அப்படின்னா இப்பொழுது கூட மத உலகத்துல உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளும் பெயர் கிறிஸ்தவ மன்றத்தில் கிறிஸ்தவர்கள் கூட அமைதியா இருக்காங்களா? அமைதியா இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியத்தை பிரகடனப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சைலண்டா இல்ல, அமைதியா இல்ல. அப்படின்னா இந்த காலம் கிடையாது. கரெக்டுங்களா? சோ அப்ப இந்த அரை மணி நேரம் அப்படின்றது நம்ம எந்த காலப்பகுதியில இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வசனங்களும் நம்ம எடுத்து படிக்கலாம் சரிங்களா? சோ அப்ப ஒரு மணி நேரம் அப்படின்னா அரை மணி நேரம் அப்படின்றது எதுல பாதி? 1 ஹவர்ல பாதி இல்லைங்களா? ஒரு மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு மணி நேரத்துல பாதிதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அரை மணி நேரம் இல்லைங்களா? ஹாஃப் அன் ஹவர். இட் இஸ் ஏ ஹாஃப் ஆஃப் ஹவர். அப்ப ஹவர் அப்படின்றது அந்த நேரம் இல்லைங்களா? அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டது சரிங்களா? இதை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது போகலாம். அப்படின்னா இந்த இடத்துல ஹவர் அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல வேற ஏதாவது வசனங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும். எங்க இருக்கோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம்னா என்ன, அதுல பாதி தான் அரை மணி நேரம் இல்லைங்களா? ஸோ இதை எடுத்து நம்ம இப்படி எடுத்து படிக்கலாம். அப்ப இந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது என்டையர் காஸ்பலேஜையும் சொல்கிற வசனங்கள் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இந்த சுசேஷ யுகத்துல அறுவடையின் காலப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா? அதை குறித்து சொல்லுகிற அந்த ஹவர் இல்லைங்களா? ஒரு மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கிரேட் ட்ரபிலேஷன் இருக்கு இல்லைங்களா? மகா உபத்திரவத்தின் காலத்தையும் ஹவர் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லுகிற வசனங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு வெளிப்படுத்தின சொல்லப்பட்ட ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியுமா? இது எத்தனை நாள், இது எத்தனை வருஷம், இல்ல 10 வருஷம், இல்ல 20 வருஷம் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த 1 ஹவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப 1 ஹவர் ஒரு மணி நேரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கதான் போகணும்? இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல போயிட்டு ஒன்னா இந்த வசனத்தை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் அப்படின்றது சரிங்களா? அப்ப ஒரு மணி நேரம் அப்படின்றது நம்ம இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது இவ்வளவு நம்பர் ஆஃப் வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. இல்ல எத்தனை நாட்கள்,
இத்தனை நேரங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப 1 மணி நேரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அந்த ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல இங்கிலீஷ்ல, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதின்னு அது எவ்வளவு நேரம் தெரியாது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான் 1 மணி நேரம் இல்லைங்களா? அப்ப அரை மணி நேரம் அதுல பாதி இல்லைங்களா? அப்ப ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில அந்த ஒரு பாதி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பரலோகத்தில அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு அப்படின்னா பரலோகம் அப்படின்றது, ஹெவன் அப்படின்றது என்ன? மத உலகம். மத உலகத்துல அமைதி உண்டாகும் இல்லைங்களா? ஆனா எவ்வளவு நேரம்? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில பாதி, half an hour. ஓகேங்களா? சோ அப்படின்னா நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 1 மணி நேரம் அப்படின்னு வசனங்களை நம்ம படிக்கலாம், ஒண்ணு படிக்கலாம். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலேக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எந்த கால சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? எந்த கால சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு காலப்பகுதியை நம்ம பார்ப்போம்ல, 2வது அதிகாரத்திலிருந்து அப்படி படிப்போம் இல்லைங்களா? ஒரு சபை, 2வது கால சபை, 3ஆம் கால சபை அப்படின்னு படிப்போம்ல. இது 6வது கால சபையில சொல்லப்பட்ட சபைக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்லைங்களா? சோ என் பொறுமையை குறித்து நீ சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற இல்லைங்களா? பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிறனா 6ஆம் கால சபை தான். ஆனா 6ஆம் கால சபையில் நடக்க வேண்டிய சம்பவமா இது? இங்க பாருங்க, வரப்போகிற சோதனையை குறித்து தப்பும்படி நான் உங்களை காப்பேன். இங்க இந்த சோதனை காலம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சோதனை காலம் அப்படின்றது இதுதான் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஹவர் ஆஃப் டெம்ப்டேஷன். சோதனை காலம். இப்ப சோதனை காலம் அப்படின்றது ஹவர், அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 மணி நேரம் இல்லைங்களா? அப்ப அந்த 1 மணி நேரம் இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது டெம்ப்டேஷன், சோதனை காலத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனா 6வது கால சபையில அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவர்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய விஷயம். அப்ப அவர்களுக்கு ஃபியூச்சர்ல யார் வருவாங்க? 7வது கால சபை இல்லைங்களா? அப்போ ஒட்டுமொத்த 7வது கால சபையை குறித்ததான ஒரு விஷயமா இந்த ஒரு 1 hour அப்படின்றது? எஸ். 7வது கால சபை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? 1874ல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுல இருந்து 7வது கால சபை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதுல இருந்து நாம இந்த 7வது கால சபையை 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல சபையும் இருக்கு இல்லைங்களா? திரள் கூட்டமும் இருக்கு, 2ஆம் மதத்துல போறவங்க இருக்காங்க, கிறிஸ்துவ மார்க்கமும் இருக்காங்க. ஆனா இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அமைதலா இல்ல இல்லைங்களா? வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட அந்த 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமைதல் இல்லையே. அமைதல் இல்லாம இங்க அமைதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியலையே. 1874 அப்புறம் சபை ஜனங்கள் மத்தியில் ஏதாவது அமைதல் இருந்துச்சுங்களா? இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த வருஷத்தை எடுத்துக்க முடியல அந்த 1 மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம். வேற ஏதாவது இருக்குங்களா 1 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல 10, 17 மற்றும் 19வது வசனங்கள், அதாவது 10ல இருந்து 10, 16, 17, 19 வாசிக்கலாம் பாருங்க.
சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். சோ அப்ப மகாபாபிலோனுக்கு, அதாவது போப் மார்க்கத்துக்கும் பெயர் சபை மண்டலத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அழிவு, அதை குறித்து பேசுகிற வசனம் இது இல்லைங்களா? அடுத்து 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். ஐயோ சல்லாவும் ரதாம்பரமும் சிவப்பானையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 17ஆம் வசனம். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று, 19ஆம் வசனம், தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளில் இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓரமிடுவார்கள். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 6வது கால சபைக்கு எதிர்காலத்துல வருகிற சபை 7வது கால சபையை குறித்து நம்ம அந்த 1 மணி நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது அமைதல் அப்படின்ற ஒரு விஷயத்த படிக்க முடியல. ஸோ 6வது மாசத்தை எடுத்துக்க முடியல, அந்த அதுல இருக்கிற 1 மணி நேரத்தை எடுத்துக்க முடியல. அப்படியே நம்ம ஒரே நாழிகையிலே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? மகாபாரதனுக்கு வருகிற அழிவு, அதுக்கான வசனங்களை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது அதுல இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, for in 1 hour, அப்படியே 1 மணி நேரம், ஒரே நாழிகைன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா for in 1 hour, in 1 hour, in 1 hour அப்படின்னு தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒரே நாழிகையிலே யாருக்கான அழிவு? அப்ப மகாபாபிலோனுக்கு அழிவு ஒரே நாழிகையில் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல? 1 hour. அதெல்லாம் தெரியாது நமக்கு எவ்வளவு இல்லைங்களா? வசனம் அப்படிதான் இருக்கு, ஒரே நாழிகையிலே, ஃபார் இன் 1 hour இல்லைங்களா? அப்ப ஒரே நாழிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே. ஐயையோ அப்படின்ற ஒரு வார்த்தை, ஐயையோ அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப 1 hour அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியா இருந்தாலும் அதை நம்ம இந்த இடத்துல கிளியரா எப்படி எடுத்துக்க முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த 7ஆம் கால சபையுடைய காலப்பகுதியை எடுத்துக்க முடியல. 2வது பாயிண்ட்டுக்குள்ள வரும், அந்த 1 மணி நேரம் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாபிலோனுக்கான அழிவு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனா பாபிலோனுக்கான அழிவு குறித்து சொல்லப்பட்டாலும் இங்க ஐயையோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சேயிங் அலாஸ், அலாஸ் அப்படின்னு, that great city Babylon, that mighty city, for in 1 hour is thy judgment come. அந்த ஐயையோ அப்படின்றது ஐயோ ஐயோ 2 டைம் வரணும். ஆக்சுவலி அதெல்லாம் என்ன பண்ணப்படுறதுன்னா ஐயையோன்னு போட்டுருக்காங்க தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த 2 அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், இது ஒரு பூரணமா? பூரணத்தை குறிக்குமா? ஐயோ அப்படின்றது, ஐயோ ஐயோன்றது பூரணத்தை குறிக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஓகேங்களா? 3 அப்படின்றது பரிசுத்தர் 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 என்று விளங்கும்படி. அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 அப்படின்னா அது வந்து ஒரு பூரணம் கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டா அந்த விஷயம் நடந்து முடியாது இல்லைங்களா? அப்ப 3 அப்படின்னா பரிசுத்தர் 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 என்று விளங்கும்படி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப 3 அப்படின்றது கண்டிப்பா ஒரு பூரணத்தை குறிக்கும் இல்லைங்களா? அப்ப இங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வசனத்திலே நம்ம என்ன முடிச்சலாம் அப்படின்னு பார்க்கும்போது மகாபாபிலோனுக்கு அழிவு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கிளியரா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தை பொறுத்தளவுக்கு நாம அவங்களுக்கு ஒரு பூர்ணமான அழிவுக்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்களேன், 1914 இல்ல அப்படின்னா 1799 படிக்கிறோம் இல்லைங்களா? என்ன நடந்துச்சு அப்போ? 1799 பிரெஞ்சு ரெவல்யூஷன். வேற என்ன நடந்துச்சு? முக்கியமான சில இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல அந்த வருஷத்துல.
போப் நெப்போலியன் என்ன பண்றாருன்னா அது அரசு பண்ற ஒரு விஷயம், பிஎஸ் போப் இல்லைங்களா, அது அப்பவே ஒரு அடி விழுது. இருந்தாலும் கிளியரா வசனத்துக்கு ஏதுவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1874 அப்புறம் 1914 அப்புறம் மகாபாரதம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப சொல்லுங்களேன். அப்ப மகாபாரதத்துக்கான விழுகை ஸ்டார்ட் ஆயிட்டாலும் அமைதல் இருக்கா? அமைதல் இல்லை. அப்ப சபை பெயர் கிறிஸ்தவர்களும் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் பிள்ளைகளும் அமைதலா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன பண்ண முடியலைங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனங்களை கூட அதுல இருக்கிற 1 மணி நேரத்தை நம்ம அரை மணி நேரத்துக்கு கம்பேர் பண்ணி படிக்க முடியாது. ஏன்? அமைதல் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம், அமைதல் இல்லை. 18லயும் படிக்கிறோம், அமைதல் இல்லை, இல்லைங்களா? சோ அப்ப இந்த மாதிரி 1 மணி நேரம் அப்படின்றது வேற எங்கேயாவது வசனங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படியே பார்க்கணும் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எனக்கு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு வசனம் நம்ம பார்த்துக்கு முன்னாடி அது 1 மணி நேரத்தை குறித்து பேசினாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அரை மணி நேரத்துக்கான விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அமைதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. இங்க நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும், அதான் 1 hour with the beast. அப்ப 1 மணி நேரம் அளவும் நம்ம இங்க பார்க்கறோம் இல்லைங்களா, 1 hour அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இந்த 1 hourல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னன்னா நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இது நமக்கு தெரியுமில்ல, இல்லைங்களா? இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் யாரோட இல்லைங்களா? இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், இந்த 10 ராஜாக்கள் யாரோட கூட 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெறுவாங்க. மிருகத்தோடு கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் அதிகாரத்தை பெறுவார்கள். சரிங்களா? சோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் நம்ம இந்த அரை மணி நேரத்தை 7 முத்திரையிலிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்து படிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு முத்திரையும் 7 கால சபை, அதுல என்ன நடக்குது, அதனுடைய சரித்திர வரலாறு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இல்லைங்களா? சோ அப்படின்னா இந்த ஒரு முத்திரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு கால சபை இருக்கு இல்லைங்களா, அந்த கால சபையில தான் ஒரு முத்திரை இருக்கும், இன்னொரு கால சபையில இன்னொரு முத்திரை. அப்படின்னா இந்த முத்திரை அப்படின்றது அந்த சபை காலப்பகுதியில முதல்ல நடக்க வேண்டிய சம்பவமா இல்ல கடைசியில் நடக்க வேண்டிய சம்பவம்? கேள்வி புரியுதுங்களா? நம்ம ரிப்பீட் பண்றேன். 7 கால சபை இல்லைங்களா, 7 கால சபையிலும் முத்திரை அதாவது சீல் உடைக்கப்படுது, broken the seal. ஓகேங்களா? இது உடைக்கப்படுகிற ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பா இது நடக்கும். 6 கால சபைக்கும் நம்ம ரெவலேஷன்ல முன்னாடி படிச்சிருந்திருக்கோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த முத்திரையை உடைக்கிறது அந்த சபை காலப்பகுதியில, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 7வது கால சபையில 7வது முத்திரை உடைக்கப்படுறது அந்த சபை காலப்பகுதியில ஆரம்ப பகுதியிலையா இல்ல முடிவில் நடக்க வேண்டிய சம்பவமா? கண்டிப்பா முடிவில் நடக்க வேண்டிய சம்பவம். ஓகேங்களா? மேபி நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்ததுனால ஞாபகம் இருக்கு. அப்ப 7ஆம் கால சபையுடைய கடைசி பகுதியில என்ன கிடைக்கும்? இப்ப நமக்கு என்ன பார்க்கலாம்? அரை மணி நேரம் அமைதல இருக்கும். அதாவது நான் ரிப்பீட் பண்றேன். இப்போ 7ஆம் கால சபையில முத்திரை உடைக்கப்படுது அப்படின்னா ஆரம்பத்துல கிடையாது, கடைசியில தானே. அப்ப 7ஆம் கால சபையினுடைய கடைசியில என்ன இருக்கணும் இல்லைங்களா, என்ன இருக்கணும்? முத்திரை உடைக்கப்படணும். அப்போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரை மணி நேரம் அமைதல், இல்லைங்களா? அப்படின்னா பரலோகத்துல அப்படின்னா மத உலகத்துல அரை மணி நேரம்
அமைதல் உண்டாயிருக்கும் அப்படின்னா இந்த 7ஆம் கால சபையுடைய கடைசி பகுதியில இது நிகழ்கிற சம்பவம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஓகேங்களா? சரி, நம்ம பார்க்கலாம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்கள். 10 ராஜ்யங்கள் யாருன்னு தெரியும் இல்லைங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பார்ப்போம், அப்புறம் 5ஆம் அதிகாரம்ல இல்லைங்களா பார்ப்போம். அந்த ஓகே ரைட். ஸோ அப்படின்னா 10 கொம்புகள் 10 ராஜ்யங்கள் அந்த யூரோப் யூனியன், அந்த ஐரோப்பாவில் முக்கியமான 10 ராஜ்யங்களை குறிக்குது. ஓகேங்களா? கண்டுபிடிச்சோமா? இப்ப அந்த மிருகம் இப்போதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மிருகம் போப்பு இல்ல, எப்படி? ஓகேங்களா? சோ 10 ராஜாக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பா தேசத்துல இருந்த 10 ராஜாக்கள் தான், 10 ராஜ்யங்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 10 ராஜ்யங்கள் யாரோட இணைய போறாங்க? மிருகத்தோட. எவ்வளவு நேரம் அவங்க ராஜாவை போல அரசாட்சி பண்ணுவாங்களா? ஆளுக்கு செய்வாங்க. 1 மணி நேரம் அளவும் இல்லைங்களா? 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அரசாட்சி பண்ண போறாங்க. அப்படின்னா அந்த 10 ராஜாக்களும் மிருகத்தோட இணைக்கிறது இல்லைங்களா? அந்த மிருகம் அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது போப்பு இல்ல, இவங்க ஜனக்கூட்டம். எப்படி இது ஜனக்கூட்டம் எடுத்துக்க முடியும்? அது வசனம் வேணும் இல்லைங்க நமக்கு. அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த ஐரோப்பா தேசத்துல இருக்கிற அந்த ஒரு பெரிய கண்டத்துல இருக்கிற 10 ராஜ்யங்களும் 10 முக்கியமான ராஜ்யங்களும் யாரோட இணைந்து 1 மணி நேரம் ஆளுகை செய்ய போறாங்க? ஜனங்களோட இணைந்து, ஜனக்கூட்டத்தோட இணைந்து 1 மணி நேரம் அவங்க ஆளுகை செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, அப்ப இந்த மிருகம் அப்படின்றது ஜனக்கூட்டம் தான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கிறதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம இதுல படிக்கிறப்போ நம்ம கிளியரா புரிஞ்சிடும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. நமக்கு தெரியும், திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். மகா வேசி யாருன்னு தெரியுமில்ல? யாரு? போப். ஓகே, வாசிக்கலாம். அடுத்து, அவருடைய வேசித்தனமாகிய மதுவான் பூமியின் குடிகள் வெறிக்கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்போது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் பூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஒரு ஸ்திரீ எதுக்கு மேல ஏறி இருக்காங்கன்னா ஒரு மிருகத்தின் மேல ஏறி இருக்காங்க. அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருக்கு? 7 தலை இருக்கு. எத்தனை கொம்பு? 10 கொம்பு இல்லைங்களா? அதுக்கு மேல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேசி உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் அந்த மிருகம் யாரு அப்படின்னு. இப்ப அந்த மிருகம் எப்படி ஜனக்கூட்டத்தை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க, அந்த மகாவேசி அந்த ஒரு ஸ்திரீ யார் அடையாளப்படுத்துறாங்க? ரோம சபை இல்லைங்களா? அடுத்து இந்த மிருகம் ரோம சபை அப்படின்னா இந்த ஸ்திரீ எதுக்கு மேல உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மேல உட்காந்துட்டு அந்த ரோம சபை யாரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்த அந்த சர்ச் ஜனங்கள் எல்லாருமே, ரோம சபை ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப 7 தலைகள் நமக்கு தெரியுமில்ல? 7 தலைகள்ல யாரு? 7 சபைக்கு ஆதரவு தெரிவித்த 7 ராஜாக்கள் ஒவ்வொரு சபையினுடைய காலப்பகுதியில. ஓகேங்களா? சோ அப்படின்னா இங்க 10 கொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும். 10 கொம்பு ஐரோப்பாவில் இருந்த மிக முக்கியமான 10 ராஜ்யங்கள். ஓகேங்களா? அப்ப ரிப்பீட் பண்ணலாம்.
ஸோ ஸ்திரீ அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது ரோம சபை எதுக்கு மேல உட்காந்துருக்காங்கன்னா மிருகத்துக்கு மேல. எப்படி இந்த மிருகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த ஸ்திரீ, அது போல ரோம சபையுடைய ஜனங்களை, அவங்களுக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரையும் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப 7 தலைகள் அப்படின்றது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு, ரோம சபைக்கு, கவர்மெண்ட் சொல்ல வேணாம், சபைக்கு ஆதரவு தெரிவித்த அந்த 7 ராஜ்யங்கள். ஓகேங்களா? 10 கொம்புகள் 10 ராஜ்யங்களை குறிக்குது. அடுத்து திரளான தண்ணீர் உட்கார்ந்த மகாவேசிய அப்படின்னா இந்த ஸ்திரீயானவள் எதுக்கு மேல உட்காந்துருக்காங்கன்னா, எதுக்கு மேல உட்காந்துருக்காங்க? மிருகத்துக்கு மேல. மிருகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அடுத்து இந்த மிருகம் எதுக்கு மேல இருக்கு? திரளான தண்ணீர் மேல இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தண்ணியும் மிருகமும் ஒண்ணு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்திரீயானவள் அந்த மிருகத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க, இந்த ஜனத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த மிருகம் அப்படின்றது கண்டிப்பா நம்ம யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு? ஜனக்கூட்டம். அவ்வளவுதான். நாம என்ன புரிஞ்சுக்கூடாது, அந்த மிருகம் ரோமன் சபை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது இங்க சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்திரீயானவள் எப்படி அந்த மிருகத்தையும் மற்ற ஜனங்கள், அதாவது தண்ணீர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது, மீறாமல் வைத்திருப்பது இந்த புரிஞ்சுக்கிறோமோ, இந்த ஒரு மிருகம் யார் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிப்பா யாரு? ஜனங்கள். அப்படின்னா அந்த 10 ராஜாக்களும் 10 கொம்பு 10 ராஜாக்கள், அந்த 10 ராஜாக்கள் அவர்கள் மிருகத்தோட 1 மணி நேரம் அளவும் ராஜாவை போல என்ன பண்ணுவாங்க? அரசாட்சி பண்ணுவாங்க, ஆளுகை பண்ணுவார்கள். ஓகேங்களா? அப்படின்னா அந்த 10 ராஜ்யங்களும், ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற 10 ராஜ்யங்களும், அப்புறம் ஜனக்கூட்டமும் ஒன்றிணைவாங்களா? நிறைய கேள்விகள் என்ன ஆகுது எழும்புது. வாசிக்கலாம் பாருங்க. 17 வெளிப்படுத்தின விசேஷம் 17 15 மற்றும் 16 வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். அப்புறம் 16 வசனம். மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாடும் நிர்வாணமாக்கி அவருடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். அந்த வேசிய, அந்த ஒரு மகாபாபிலோன அழிக்கிறது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல வசனம்? நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பு மாணவர்கள். அப்ப அந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற 10 ராஜ்யங்களும் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பற்றிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? பார்க்கணும். ஆனா இதை இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், 16வது வசனத்தை ரொம்ப கிளியரா இருக்கு. நீ கண்ட 10 கொம்புகளும் விலங்கும் 2 வருவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல நம்ம பைபிள், நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள், 2த்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? மிருகத்தின் மேல் இருக்கிற, மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள்லாம் யாரை வந்து அட்ரஸ் பண்றாங்க இந்த இடத்துல? 10 பேர் தான், 10 ராஜ்யங்கள் தான். இந்த மிருகத்தை எடுத்துக்கல சொல்ல போனா இல்லைங்களா? ஆனா கிளியர் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா, திருவெளியோ ஓதராமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீ கண்ட 10 கொம்புகளுன்னா 10 ராஜ்யங்கள். அந்த விலங்குன்றது அந்த மிருகம். மிருகம் அப்படின்னா ஜனக்கூட்டம். அப்ப 10 ராஜ்யங்களும் ஜனக்கூட்டமும் சேர்ந்து யாருக்கு பிரச்சனை வரப்போகுது? அந்த மகா வேசி, தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற வேசியை நீ பார்த்தீங்க இல்லைங்களா? அந்த விலைமகள் மீது வெறுப்பு கொண்டு, விலைமகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டு அவளை பிறந்த மேனி ஆக்கும், ஒண்ணும் இல்லாத ஆக்கிடுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்திரீய, அந்த போக மார்க்கத்தை, அந்த வேசிய ஒண்ணு இல்லாத ஆக்கிடுவாங்களாம். அவளது சதையை தின்று அவளை நெருப்பினால் சுட்டரிக்கும். 10 கொம்புகளும் அந்த விலங்கு சேர்ந்து. ஓகேங்களா? அப்படின்னா
ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி எழுந்தது. ஐரோப்பா தேசத்துல இருக்கிற 10 ராஜாக்கள், அப்புறம் ஜனக்கூட்டம் இல்லைங்களா, இவங்க இணைந்துதான் என்ன பண்ண போறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை பண்ண போறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? எப்படி வாய்ப்பு இருக்கு? எப்படி இணைவா? ஒரு சுமூகமான இணைவெல்லாம் இருக்கு கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப என்ன வரணும்? ஆக்சுவலி மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய புரட்சி வரணும், ஒரு மக்கள் புரட்சி வரணும். ஒரு பெரிய மக்கள் புரட்சி போப் மார்க்கத்தை என்ன பண்ணும்? அழிக்கும். ஆமா இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கிற இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெவலேஷன் 17ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றுக் கொள்வாங்க. அப்படின்னா இந்த 10 ராஜாக்களும் அதுக்கப்புறம் ஜனக்கூட்டத்தாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாபிலோனுக்கு ஒரு அழிவு வரும். இது ஒண்ணு. அதே போல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மக்கள் புரட்சி ஏற்படும். அதாவது 4வது தொகுதியில ரொம்ப அழகாக எழுதுவார். எப்படின்னா இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் எதுக்காக நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இது ஒரு டைப்பு. இது அப்படியே பொருள்ல மகாபாரதத்தின் காலப்பகுதியில எப்படி இந்த மாதிரியான புரட்சி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுதிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 1 மணி நேரம் பார்த்துட்டோமா? 1 மணி நேரம் என்ன பண்ணணும், என்ன நடக்கும்? 1 மணி நேரம் இந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில 1 மணி நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 10 ராஜாக்களும் ஜனங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மகாவேசிக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்குற ஒரு விஷயம், அழிக்கிறது ஃபுல்லா. ஓகேங்களா? சோ அப்ப அந்த 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றத என்ன வாசிக்கலாம். 1 மணி நேரம் என்பது குறிப்பிட்டு சொல்லப்படாத ஒரு காலப்பகுதியில் அடாளப்பட்டுள்ளது. இது 7ஆம் முத்திரை காலத்தில் இடைப்பட்ட காலப்பகுதியை குறிப்பதாக கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஜனங்களின் புரட்சியின் காரணமாக புதிதாக உருவாகும் பெரிய அளவிலான ஒரு குடியரசை ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குறுகிய காலத்திற்கு ஆதரிக்கும் என தோன்றுகிறது. சோ இந்த ஒரு விஷயம் எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா நம்ம ரெவலேஷன் புக் இருக்கு இல்லைங்களா, தமிழ்லயே நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகிற விஷயம் இல்லை. அப்ப ஜனங்களின் புரட்சியின் காரணமாக புதிதாக உருவாகும் பெரிய அளவிலான ஒரு குடியரசை ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குறுகிய காலத்துக்கு ஆதரிக்கும். ஒரு கொஞ்ச காலம் இல்லைங்களா, எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. அந்த காலப்பகுதியில ஒரு பெரிய புரட்சி வரும். அந்த பெரிய புரட்சியினால 10 ராஜ்யங்கள் இருக்காங்க இல்லைங்களா, 10 ராஜ்யங்களும் அவங்களோட ராஜ்யம், அதாவது அவங்களோட ராஜ்யமே பண்ண முடியாது. பாருங்களேன், ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டுக்கு ராஜா இருப்பார்ல, ராஜா ஒரு ஹெட் இருப்பார்ல, அவரால் ராஜ்யபாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன பண்ணிதான் ஆகணும்? இப்ப மக்களோடு கன்வென்ஸ் ஆகிதான் ஆகணும் இல்லைங்களா? அப்ப மக்களோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 10 ராஜாக்களும் மக்களோடு வேற வழி இல்லாம தங்களுடைய ராஜ்யத்துடைய ஆளுமைய பங்கிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த குடியரசு அமைப்பு பெரும் வல்லமை கொண்டதாக ஒரு குறிப்பிட்ட கால வரையில இருக்கும். அதுதான் 1 மணி நேரம் அளவும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொல்றாங்க. அப்ப 1 மணி நேரம் தான் என்ன பார்த்துட்டு மக்கள் புரட்சி ஏற்படும் இல்லைங்களா, மக்கள் புரட்சி ஏற்படும். அப்ப மக்கள் புரட்சி ஏற்படும் பொழுது ஒரு குடியரசு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். அது ஐரோப்பிய நாடுகள் அவருடைய ராஜா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ராஜாக்களும் ஜனங்களோட கன்வின்ஸ் ஆகி ஒரு குடியரசா இன்னும் ஒரு வல்லமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுகை செய்வாங்க. ஓகேங்களா? சோ இது எப்படி ஏற்படும்? 1 hour, 1 மணி நேரம் இல்லைங்களா? இந்த 1 மணி நேர காலப்பகுதியில எப்படி இது நடக்கும்?
சரி, இந்த 1 மணி நேர காலப்பகுதியில சபை இருக்குமா? இருக்காதா? இல்ல மகிமையடைந்து இருக்குமா? மகாபத்திரத்தினுடைய காலப்பகுதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புரட்சி, மக்கள் புரட்சி வெடிக்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய ப்ராஃபஸி பாடத்தில் பார்த்துருப்போம். மகாபத்திரத்தின் காலப்பகுதியில மக்கள் புரட்சி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இப்படிதான் ஏற்படும்? அப்ப சபையாக இருக்காது. அப்ப இந்த ஒரு விஷயம் எப்படி ஏற்படும்? எப்படி இந்த ஒரு ஜன கூட்டத்தாரும் அந்த மிருகமும் 10 ராஜ்யங்களும் இல்ல அப்படின்னா அந்த உலகத்தாரும் உலக ஜனங்களும் இந்த 10 ராஜ்யங்களும் எப்படி அவங்க வந்து இணைவாங்க? கேள்வி கேட்டா நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ ஒரு நாட்டில் சுடான் அப்படின்ற ஒரு நாடு 2019 வரைக்கும் ஓமர் அல் பாஷிர் அப்படின்ற ஒருத்தர் இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருந்திருந்தார் அப்படின்னா 2019 வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஆனா இப்படியே நடந்து முடிஞ்சிச்சா? அவரால் இருந்துட முடிஞ்சிச்சா? இல்ல. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு புரட்சி என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ 2019 ஜனங்கள் ஒரு புரட்சியை பண்ணாங்க. ஜனங்கள் புரட்சியை செய்யும் பொழுது இவர் என்னதான் ஒரு டிக்டேட்டரா இருந்தாலும் சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல அவரால். மக்களோட என்ன ஆகிட்டாரு இவரு? ஸோ கன்வைன்ஸ் ஆகிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படின்னா எப்படி இதை கன்வைன்ஸ் ஆகிட்டாங்க, எப்படி கன்வைன்ஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் புரட்சி வந்து மக்களா அப்படியே பண்ணிடுவாங்களா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். மக்கள் புரட்சி பண்ணிடுவாங்களா? இல்லை. அப்ப மக்கள் புரட்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லைங்களா? ஓகேங்களா? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களும் இந்த டிக்டேட்டர் அதை அரசாட்சி பண்றவரும் வேற வழி இல்லாம இணைகிற ஒரு விஷயத்த இப்ப பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆனாலும் இப்படி இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா என்னென்ன கிளாஷஸ் அப்படின்னா, அதாவது SAF RSF 2 விஷயம். அவனுடைய ராணுவ படை இருக்கு இல்லைங்களா? ராணுவ படையும் துணை ராணுவ படையும் 2 பேரும் சண்டை வந்து பாருங்களேன். துணை ராணுவ படைக்கு அதிகமாக பலம் இருக்கா, ராணுவ படைக்கு அதிகமாக பலம் இருக்கா அப்படின்ற பிரச்சனை இன்னுமே இவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா as of 2025 இந்த வருஷம் வரைக்கும் SAF and RSF remain in armed conflict against one another in the ongoing civil war in Sudan. இன்னும் இப்பொழுது கூட பிரச்சனை போயிட்டு இருக்கு. மக்களால புரட்சி செய்யப்பட்டு இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்ணால் பார்த்துக்கோம் இது சில விஷயங்கள் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஒரே ஒரு விஷயத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்த இந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. வெளிப்பட்ட விசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 17-19 வரை. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. சோ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப எக்காலம் ஊதுறது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்ப ஆயிற்று அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி பெருஞ்சத்தம் பிறந்தது. அப்படின்னா ஆயிற்று அப்படின்றதுனா என்ன நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயிற்று அப்படின்னா முடிந்தது, சபையுடைய நிறைவு முடிஞ்சிச்சு இல்லைங்களா? சபையுடைய நிறைவு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சத்தங்களும் இடி முழக்கமும் மின்னல்களும் உண்டாயின. அப்ப சபையுடைய இலக்கம் நிறைவு அடைந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் என்னாகும், நடக்கும். அப்ப 7ஆம் வாதையினுடைய துவக்க காலப்பகுதியில சபை எடுத்துக்கொள்ளப்படும். சொல்றது 7ஆம் சபையினுடைய காலப்பகுதி இல்லை, 7ஆம் வாதையினுடைய
துவக்க காலப்பகுதியில சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபையுடைய ஒரு நிறைவு ஏற்பட்ட உடனே சத்தங்கள், நிறைய பிரச்சனைகள், இடிமுழக்கம், அப்படிப்பட்ட பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? சோ இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறோம் அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய ஒரு பிரச்சனை, சத்தம், இடிமுழக்கம், மின்னல் பிரச்சனை எல்லாம் ட்ரிபுலேஷனுக்குள்ள என்ன ஆகும்? இந்த ஒரு உலகமானது கடந்து செல்லும். ஸோ அப்படி போகும்பொழுதுதான் இந்த வசந்த பாடம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா? அந்த ½ hour 1 hour, இந்த 1 hour யார் அதிகாரம் பெற்றுக் கொள்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு ரிப்பீட் பண்ணலாம், ஞாபகம் கண்டிப்பா 10 ராஜ்யங்கள், ஐரோப்பா தேசத்திலிருந்து 10 ராஜ்யங்கள், அந்த மிருகம் ஜன கூட்டம் இல்லைங்களா? எப்படி இணைகிறாங்க? மக்கள் புரட்சி கண்டிப்பா ஏற்படும் இல்லைங்களா? ஏற்படும். வேற வழி இல்லாத அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவோம்னா, ராஜாக்கள் மீன்ஸ் அந்த ராஜ்யங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜனங்களோட அந்த மக்கள் புரட்சி செய்த அந்த பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட என்ன ஆகிடும்னா கை கோத்துடும். ஸோ ராஜாக்கள் போல இவங்களுக்கு ஆளுகை எங்க கொடுக்கப்படும், அதுதான் 1 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ அந்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய ½ மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. 7ஆம் முத்திரை அப்படின்றது 7 கால சபையினுடைய, அதாவது 7வது கால சபையினுடைய அந்த காலப்பகுதியுடைய கடைசியா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த 1 மணி நேரம் ஸ்டார்ட் ஆயிடும், ஸ்டார்ட் ஆகி முடியும் இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்பேஸ், அதுல ஒரு பாதி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அமைதல் உண்டாகும். அப்ப அந்த 1 மணி நேரம் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல மக்கள் புரட்சியால் ஏற்படுகிற பிரச்சனை, கரெக்டுங்களா? மக்கள் புரட்சியால் ஏற்படுகிற பிரச்சனை, ஆனா அதுல எப்படி அமைதி இருக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்படும். யார் மட்டும் இருப்பாங்க? இந்த மத உலகத்துல இல்லைன்னா பெரிய பிரச்சனையில இந்த புரட்சியின் பொழுது, மக்கள் செய்யும் புரட்சியின் பொழுது மக்களும் அந்த 10 ராஜ்யங்களும் இணைந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியில் கூட சபை இருக்காது, எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். ஆனா யார் இருப்பாங்க? திரள் கூட்டம் இருப்பாங்க. இவங்க அமைதியா இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க தெரியல? அமைதியில தான் இருப்பாங்க. 2 பகுதி இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில. அதாவது வாழ்க்கையில அப்படின்னா ரெவலேஷன்ல இருக்கும் பொழுது 2 பார்ட். ஒரு பார்ட் அந்த பிரச்சனை, அந்த மக்கள் புரட்சி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, இதுதான் 1/2 மணி நேரம், எவ்வளவு வருஷம் தெரியாது. ஓகேங்களா? இந்த திரள் கூட்டம் 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில அமைதியா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருந்துட்டு கண்டிப்பா அதாவது அமைதியா இருப்பாங்க. அமைதியா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தங்களை குறித்து படிப்பார்கள். முதல்ல இதான் நடக்கும். ஆபத்து 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னா, நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. பாருங்களேன், எப்பேற்பட்ட பயம் யாருக்கு தெளிவுபட்டது. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் பிடித்தது, என் எலும்புகளில் உட்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நாங்கள் இளைப்பாறுதல். 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளி மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பாருங்க, அப்படின்னா இந்த ஒரு 2 வசனத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க படிப்பாங்க, அவர்களை குறித்து மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த நேரம் அமைதியில, அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா திரள் கூட்ட ஜனங்கள் ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? சோ இவங்க எந்த கிரியையும் செய்யாம எந்த வேலையும் செய்யாம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமைதியில ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருப்பாங்க. அதுதான் அந்த அரை மணி நேரம். அது விஷயமா இல்லைங்களா? சோ அப்ப அந்த அரை மணி நேரத்துல இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹாஃப் அன் ஹவர்ல அத்திமரம் துளிர்விடும். அப்ப நம்ம கைவிடப்பட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அப்ப அத்திமரம் அப்படின்றது என்ன அவங்க தெரியும் இல்லைங்களா? சோ இது வந்து ஒரு அத்திமரம்ன்றது இஸ்ரேல் ஜனங்கள் துளிர் விட்டாச்சு இல்ல இல்லைங்களா? இருந்தாலும் என்ன இருக்கு அவங்களுக்குள்ள? எல்லா உங்களோட நாடு இருந்தாலும் மற்ற நாடுகள் எல்லாம் பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? சோ சபையும் பரவாயில்ல போயிடுச்சு, பிரபலேஷன் மக்கள் புரட்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சபை பரலோகம் போயிடுச்சு, மக்கள் புரட்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் எசேக்கியேல் 37, 38 அந்த 36 அதிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா? கோகு மாகோடைய யுத்தம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. திரள் கூட்டம் மட்டும் கைவிடப்பட்ட நிலைமையில அமைதியா இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான பயம் மனசுக்குள்ள வருது. ஒருவேளை அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது துளிர் விடும், எல்லா ராஜ்யங்களும் அது வந்து என்ன அப்படின்னு பார்க்க ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன சொல்றாங்கன்னா மேல பாருங்களேன் இப்படி பேசுறாங்க இல்லைங்களா? துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். பயங்கர தைரியம் வந்துடும். ஓகேங்களா? இந்த திரள் கூட்டம் அதன் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை பற்றி தன்னை தான் ஏமாறவில்லை என்ற சிந்தனையில பாதுகாப்பா இருப்பாங்க. கொஞ்ச காலத்துல அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நல்ல பாதுகாப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருப்பாங்க. சைலன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அவங்களை பத்தி படிப்பாங்க. திராட்சை செடியில பழம் உண்டாகாமல் போனாலும் அப்படியே திராட்சை செடியில என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? கொடிகளா இருக்கு ஏசு வச்சு பேசுறீங்க. அப்ப திராட்சை செடி அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரை குறிக்கும்? கண்டிப்பா 1,44,000 பேர் இல்லைங்களா? சோ அப்ப 1,44,000 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து திராட்சை செடியில நல்ல கனிகளை கொடுத்துட்டு மேல போயிருப்பாங்க. ஆனா இவங்க பாடுற பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கனி கொடாமல் போனாலும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். முன்பு இருந்த இடத்துல உண்மையான பலன் தரும் சபை ஜனங்கள் இல்லாததை அவர்கள் அப்பொழுது பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எங்க கூட தான் இருந்தாங்க, எங்களோட தான் இருந்தாங்க, அவங்களோட தான் நாங்கள் என்ன பண்ணோம்? எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணோம், அவங்களோட தான் நிறைய படித்தோம், நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? அவங்க தனியை கொடுத்துட்டு இல்லைங்களா? ஸோ இவங்களுக்குள்ள அந்த அமைதல்ல அந்த புரட்சி நிலைவு கொண்டு இருக்கும் பொழுது இந்த திரள் கூட்டம் மட்டும் அமைதலா என்ன பண்ணுவாங்க? அந்த 1 மணி நேரம் அப்படின்றத மக்கள் புரட்சிக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த திரள் கூட்டம் மட்டும் என்ன பண்ணுவாங்க? அமைதலா அவங்கள பத்தி படிப்பாங்க. இதுதான் ஓகேங்களா? ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சபையின் பிள்ளைகள் தான். இது யார் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது யூதர்ல கொடுக்கப்பட்டது. பட் அது அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப இதுல ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும் நாம எப்படி இருப்போம்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இல்லைங்களா? So the olive will give life to the world during the messianic reign. So அப்போ இந்த ஒரு ஆலிவ் சபை ஜனங்கள் இந்த உலகத்துக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லைஃப் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்கள் இல்லைங்களா? அவரோட ராஜ்யத்துல. ஸோ அந்த ராஜ்யத்துல அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் சரி, நாங்க எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம் இல்லைங்களா? 4வது விஷயம், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும். அப்ப இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? வயல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல உலகம் தான்,
ஃபீல்டு இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனோம் அப்படின்னா உலகத்திலிருந்து யாரும் சத்தியத்துக்குள்ள வரவில்லை அப்படின்னு இருந்தாலும் it would mean that no one from out in the world was coming into the truth. இந்த உலகத்திலிருந்து யாரும் சத்தியத்துக்குள்ள வராமல் போனாலும் பரவாயில்லை, நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் ஸோ இந்த டைம்ல தான் உண்மையாவே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆட்டு மந்தை இல்லாத போயிடுச்சு இந்த கிடையில. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது போயிட்டாரு இல்லைங்களா? 1,44,000 பேர் என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டாங்க, கதவு க்ளோஸ்டு. இப்போதான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பயம் உங்களுக்குள்ள வந்து நிறைய இல்லைங்களா? ஸோ பாருங்க, the little flock is gone. இல்ல கிடையில் ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும் என்கிற சொற்றொடர் பூமிக்குரிய நிலைப்பாட்டில் இருந்து காணும் பொழுது கண்ணோக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு பொருந்துவதா உள்ளது. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான். பூமிக்குரிய மந்தையும் உண்டு, பரலோகத்துக்குரிய மந்தையும் உண்டு. நாம் தற்போது பூமிக்குரிய மந்தையில் இருக்கிறோம். நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளபடி நாம் பரலோகத்துக்குரிய மந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு மகிமைக்குள் நுழையும் பொருட்டு நாம் மரித்தாகணும். ஓகேங்களா? அப்ப சபை ஜனங்கள் போயிடுவாங்க. இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவங்களும் தேவனுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன? தொழுவங்களில் மாடுகள் இல்லாமல் போனாங்க. அப்ப மாடுகள் இல்லாமல், மாடுகள் நமக்கு தெரியுமில்ல, அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? மாடுகள் இல்லாமல் போனாங்க தொழுவத்தில். யாரு? சபை வகுப்பாருல முற்புதாக்கள் இல்லைங்களா? சோ இந்த டைம்ல வரைக்கும் நம்ம முற்புதாக்கள் வரமாட்டாங்க. ரெவலேஷன்ல வருவாங்க, அதாவது கோபமாக யுத்தத்துல எல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம ப்ராஃபஸி படிச்சிருக்கோம். இந்த மக்கள் புரட்சி காலகட்டத்தில் இந்த 1 மணி நேரத்தில் என்ன யாரும் இல்லை, முற்பதாக்கள் கிடையாது. ஒருவேளை அவங்களும் இல்லாமல் போனாலும் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டது வாசிக்கிறோம். நாம் கர்த்தராக இயேசு மரித்த பொழுது பூமிக்குரிய மந்தையிலிருந்து விடுபட்டார். நம் கர்த்தருக்கு நேர்ந்தது போலவே நமக்கும் நேரிடும். நாமும் மேலான தொழுவத்திற்குள் நுழையும் முன் இந்த மந்தையிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். திரள் கூட்டத்தாருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லா காரியங்களும் தோல்வி அடைவதாகவும் நிறைவேறாததாகவும் தோற்றமளிக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய நிலைப்பாட்டின்படி அத்திமரம் துளிர்க்கும், ஒலிவு மரம் தன் பலனை தரும். தேவனுடைய நோக்கங்கள் ஒருபோதும் தோல்வி அடையாது. சபையானது தன் முழு மகிமை அடைதலை அடையும். அதன் பிறகு திராட்சை செடியானது மகிமையான முதிர்ந்த பலனை முழு மனுக்குலத்திற்கும் அளிக்கும். இல்லைங்களா? சோ அப்படின்னா முழு மனுக்குலத்திற்கும் திராட்சை செடி சபைதான் என்ன பண்ணும், கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த புக்கில் இருந்த சில விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17:2 சமாதான ராஜ்யம் நிகழ்வதற்கு முன்னர் பூமியின் அதிகாரங்கள் ஒன்றாக இணைவதை பார்க்கிறோம். அப்ப பூமியின் அதிகாரங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றாக இணையணும். இந்த 10 கொம்புகளும் மிருகத்தோட கூட ராஜாக்கள் போல 1 மணி நேரம் அளவும் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள் இல்லைங்களா? எப்படி பெற்றுக் கொள்கிறார்கள்னா, இதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களில் இறுதியாக பாபிலோன் வேசி முற்றிலும் அழிவை சந்திக்கிறார். இந்த காலத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்படி எனில் வாசிக்கலாம். நாம் அறிந்துள்ளபடி திருச்சபை திரைக்கு பின்னால் எடுக்கப்பட்டதை உணரும் நாள் திரள் கூட்டத்தாருக்கு வரும். அப்பொழுது அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து மாறி உத்வேகமாக செயல்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெண்மையாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவார்கள். பெரிய ஆலையில் திராட்சை பழங்களை கொண்டு போய் சேர்க்கும் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல படிக்கும்பொழுது கூட அதுல எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது சமாதான ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும் இல்லைங்களா? ஸோ அதாவது ஜனக்கூட்டமும் அதிகாரங்கள எல்லா அதிகாரங்களும் இவன் 10 ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடியரசு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க. இதுதான் இந்த 1 மணி நேரம். இதுல ஒரு பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா திரள் கூட்டம் அமைதியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி திரள் கூட்டம் அமைதியா இருக்கும் பொழுது 2 பார்த்து 1 இவங்களை குறித்து இவங்க படிக்கிற ஒரு நேரம், தன்னை ரெடி ஆகிக்கிற நேரம்
இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, பாபிலோன் நீத மகாதேசி அப்படின்னு நேருக்கு நேர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பாபிலோன் நீதான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம்னா திரள் கூட்டம் ஓப்பனா பேசுவாங்க. இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆலையில பூமியினுடைய பழங்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டு மிதித்து இல்லைங்களா? அப்படின்னா என்ன, அந்த பூமியில திராட்சை பழங்கள் எல்லாம் பெயர் கிறிஸ்துவ மண்டலம் அதெல்லாம் போட்டு மிதிக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஸோ இது நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தைரியமா 1/2 மணி நேரம் ரெடி ஆயிட்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரெடி ஆயிட்டு தைரியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து அமைதி இல்லாம பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இவ்வாறு தங்கள் வஸ்திரங்களை வெண்மையாக்குவதற்கு முன்பு திரள் கூட்டத்தார் தங்கள் அனாதியாக தனித்து விடப்பட்டதை உணர்ந்து தடுமாறி ஒரு நிசப்தமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த நிலைக்கு உதாரணமாக படிச்சோம் இல்லைங்களா, போன்ற வசனங்கள் குறிப்பிடலாம். இதுதான் வானத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாகும் என்ற நிலை இல்லைங்களா? வானம் என்பது பூமியில் மீந்திருக்கும் உண்மையான வானத்துக்கு அடையாளமான ஒரு திரள் கூட்டத்தார்களே. 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாகும் காலப்பகுதி இதுவே. இதை வாசித்து முடிக்கலாம். அமைதி நிலையை உணர்ந்த திரள் கூட்டத்தார் பின்னிட்டு திரும்பாமல் செயலில் இறங்கி தங்கள் வஸ்திரங்களை வெண்மையாக்க முயற்சிப்பார்கள். இனி அமைதல் கிடையாது. பாபிலோனை அழிக்கும் முயற்சியில் துணையாக செயல்படும் இந்த 1/2 மணி நேரம் காலப்பகுதி பெரும் இரைச்சல் கொண்டதா இருக்கும். இவங்க அமைதலா தான் இருப்பாங்க. ஆனா எதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்னா பாபிலோன் அழிக்கிறது ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இரைச்சலா தான் இருக்கும். ஏன்னா மக்கள் புரட்சி இருக்கும் இல்லைங்களா? இவ்விதமாக திரள் கூட்டத்தார் மாம்சத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த 1/2 மணி நேரம் அமைதல் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சோம் இல்லைங்களா? இது கண்டிப்பா எதை பற்றினது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மக்கள் புரட்சியில 1 மணி நேரம் அப்படின்றது மக்கள் புரட்சி 17ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் இல்லைங்களா? அந்த மக்கள் புரட்சி காலகட்டத்துல திரள் கூட்டம் மாட்டிக்கும், அமைதலா இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அதுதான் அந்த 1/2 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தொய்த்து வெளித்தெடுக்கப்படுறது, குணலட்சணத்தை காண்பிக்கிறது, எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வருகிற காலங்களிலும் அடுத்த வாரத்துல இருந்தோம் இது போல ராஜ்யத்தை குறித்து தானே ஒரு ஜெனரலான ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.